Hi friends, welcome to Furgalata Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பன்னீர் ஃப்ராங்கி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கூடவே அது செய்யறதுக்கு தேவையான ராப்பும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது பண்றதுக்காக ஒரு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அது கூட 1 கப் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, 1 டேபிள்ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரிச்சிடலாம். இப்போது கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற மெத்தட் ஃபுல்லுமே சப்பாத்திக்கு மாதிரி தான். இப்போ இது எல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு. தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்காக ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அது குக்காகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இது குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வர வரைய. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரை வெயிட் பண்ணோம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் கூட வேண்டாம், அதோட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் இதில் வெறும் தக்காளியை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வேக விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் குக் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி குக் பண்ண பன்னீர் தான். ஒருவேளை ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் மயோனைஸ், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், இது ரெண்டும் சேர்த்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரேப்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ராங்கி மசாலா பண்ணுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரெடி ஆகிடும். அடுத்து இப்போ நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். பன்னீர் ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின கேபேஜ், அதுக்கப்புறம் நீட்டமாக கட் பண்ண கேரட், வெங்காயம், அதுக்கப்புறம் துருவின சீஸ், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ராங்கி மசாலாவை தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரோல் பண்ணிட்டா நம்மளோட பன்னீர் ஃப்ராங்கி ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பன்னீர் ஃப்ராங்கி. செய்யறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி. நம்ம இதுக்கு பெருசாக எதுவும் செய்யணும்னு இல்லை, சிம்பிளான வே தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஃப்ராங்கி ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.